அண்மை செய்தியை பார்க்கிறோம். பெஞ்சல் புயல் காரணமாக சென்னையில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படுகிறது. பெஞ்சல் புயல் இன்று கரையை கடக்கும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இதன் காரணமாக சென்னையில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படுகிறது. இது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பெஞ்சல் புயல் காரணமாக சென்னையில் காற்றின் வேகம் அதிகரித்திருக்கிறது. பெஞ்சல் புயல் காரணமாக சென்னையில் காற்றின் வேகம் அதிகரித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்க கேட்கலாம். வெங்கட்ரமணன், தற்போது காற்றின் அளவு என்னவாக இருக்கிறது? முழு விவரங்கள். வணக்கம். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வரக்கூடிய பெஞ்சல் புயலானது கடந்த 6 மணி நேரத்திற்காக 13 கிலோமீட்டர் வேகத்தில் தற்பொழுது நகர்ந்து வருவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. 13 கிலோமீட்டர் வேகத்துல மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி இந்த பெஞ்சல் புயல் என்பது தற்பொழுது நகர்ந்து வருகிறது. குறிப்பாக சென்னையிலிருந்து 110 கிலோமீட்டர் தொலைவிலும், பாண்டிச்சேரியிலிருந்து 120 கிலோமீட்டர் தொலைவிலும், நாகப்பட்டினத்திலிருந்து 200 கிலோமீட்டர் தொலைவிலும், திரிகோணமலையிலிருந்து 420 கிலோமீட்டர் தொலைவிலும் தற்பொழுது இந்த பெஞ்சல் புயல் என்பது நகர்ந்து வருகிறது. தொடர்ந்து இன்று மாலை காரைக்கால் மற்றும் மகாபலிபுரம் இடையே புயலாக கரையை கடக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்போது மணிக்கு சமயத்தில் 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக கொடுத்தக்கூடிய அறிக்கையில 12 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வந்த இந்த புயலானது தற்பொழுது 13 கிலோமீட்டர் வேகத்துல வடக்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து வருது. குறிப்பா சென்னைக்கு பாண்டிச்சேரியை ஒப்பிடும் பொழுது சென்னைக்கு 110 கிலோமீட்டர் தொலைவிலும், பாண்டிச்சேரியிலிருந்து 120 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த புயலானது தற்பொழுது நகர்ந்து வருவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. குறிப்பா இந்த புயலை சென்னையில் இருக்கக்கூடிய ராடார் கருவி மூலம் தொடர்ந்து கண்காணித்து வருவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. இதற்கு 2 காரணம் பார்க்கப்படுது. எதற்காக தொடர்ந்து இந்த புயலுடைய நகர்வுகளை கவனித்து வராங்க அப்படின்னா, இந்த புயல் என்பது புயலாக கரையை கடக்கக்கூடுமா அல்லது தீவிர புயலாக வலுப்பெற்று கரையை கடக்கக்கூடுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. அதுவும் இல்லாமல் காரைக்கால் மற்றும் மகாபலிபுரம் இந்த இடைப்பட்ட பகுதியில தான் இந்த புயல் கரையை கடக்கக்கூடுமா அல்லது இந்த புயல் சென்னை அருகே கரையை கடக்கக்கூடுமா, இந்த 2 தரவுகளை தொடர்ந்து கண்காணித்து வருவதாக இந்திய வானிலை மையம் சொல்லியிருக்காங்க. சென்னையில் இருக்கக்கூடிய இந்த ரேடார் கருவி மூலமாக இந்த புயலுடைய நகர்வுகள், திசைகள், அதனுடைய அந்த தாக்கம் ஆகியவற்றை தொடர்ந்து கண்காணித்து வருவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள். இன்று காலை 8:30 மணி நிலவரப்படி தற்பொழுது இந்த பெஞ்சல் புயலானது 13 கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து வருகிறது. சென்னையிலிருந்து 110 கிலோமீட்டர் தொலைவிலும், பாண்டிச்சேரியிலிருந்து 120 கிலோமீட்டர் தொலைவிலும் இன்று மாலை காரைக்கால் மற்றும் மகாபலிபுரம் இடையே புயலாக கரையை கடக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த புயல்களுடைய நகர்வுகளையும் அந்த திசையில் செல்லக்கூடிய பாதைகளையும் தொடர்ந்து இந்திய வானிலை ஆய்வு மையம் ரேடார் கருவி மூலியமாக கண்காணித்து வருவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். முழு விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.